இப்போ ஞானி நீங்க வியாபாரிகள் மூலம் மேல பழி போடுறது கரெக்டா இல்ல பில்ம் மேக்கர்ஸ் மேல எங்க இருக்கு குறை எங்க இருக்கு? நல்ல சினிமா வராமல் இருப்பதற்கு. நல்ல சினிமா வராம இருக்கிறதுக்கு காரணம் யாரோ அவங்கள பாதி பேர் இங்கதான் இருக்காங்க. இங்க உட்கார்ந்திருக்கிற ப்ரொடியூசர்ஸ், இங்க உட்கார்ந்திருக்கிற டைரக்டர்ஸ், இங்க உட்கார்ந்திருக்கிற ஆர்டிஸ்ட், இங்க உட்கார்ந்திருக்கிற சோ கால்டு கிரிட்டிக்ஸ், இவங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்க. இவங்க எல்லாம் புத்திசாலிங்க. புத்திசாலிகள் எப்பெல்லாம் வெற்றி இருக்கோ அப்பெல்லாம் வெற்றியோட போய் உட்கார்ந்திருப்பாங்க. என்ன அதனால அவங்க இங்கேயே இருக்காங்க. மோசமான சினிமாவுடைய பங்களிப்பு அதுக்கு நடக்கக்கூடிய ஒரு 100 நாள் விழால போய் பாத்தீங்கன்னா அங்கேயும் இதே ஆட்கள் அங்கேயும் உட்கார்ந்திருப்பாங்க. நம்ம கிட்ட ஏராளமான புத்திசாலித்தனம் இருக்கு. நம்ம அரசியல்ல புத்திசாலித்தனம் இருக்கு, படைப்பாளிகள் கிட்ட புத்திசாலித்தனம் இருக்கு, எல்லார்கிட்டையும் புத்திசாலித்தனம் திறமை இருக்கு. ஆனா நேர்மை இல்ல. நேர்மை இருந்தா என்ன நடக்குங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அடுத்த படத்தை ராதாமோகன் சிவாஜி மாதிரி ஒரு படம் பண்ண முடியாது. ராதாமோகன் ஒரு நேர்மையான படைப்பாளியா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரால் அவர் வாழ்க்கையில என்னைக்குமே ஒரு கமர்ஷியல் மசாலா படம்னு சொல்றீங்கல்ல, அதை அவரால் பண்ண முடியாது. அவர் அடுத்து ஒரு கமர்ஷியல் மசாலா படம் ராதாமோகன் லைஃப்ல பண்ணாருன்னு வச்சுக்கோங்க சார் டைரக்டர். அப்ப அவர் புத்திசாலி தான், நேர்மையானவர் இல்லன்னு ஆயிடும். இப்ப நான் இன்னும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன், இதுக்கு மேல எனக்கு சொல்ல கருத்து இல்ல. என்னன்னா நேர்மையானவங்க உலகம் தெரியற மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் செய்யணும்னு அவசியம் இல்ல. அவங்க ரகசியமா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு நாள் ஜெயிப்பாங்க. அதுக்கு ஒரு அடையாளம் மொழி. தேங்க்யூ. ஞானி சொன்னது பில்ம் மேக்கர்ஸ் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றது அப்படிங்கிறது அமீர் நீங்க என்ன சொல்றீங்க? சினிமா அப்படின்றது மக்கள் ரசிப்பதற்காகத்தான். அது ஒரு சாப்பாடு மாதிரின்னு வச்சுக்கோங்க. வெஜிடேரியன் வேணுன்றவங்க வெஜிடேரியன் போய் சாப்பிடுங்க, நான் வெஜிடேரியன் வேணுன்றவங்க நான் வெஜிடேரியன் போய் சாப்பிடுங்க. இதை விட்டுட்டு இந்த மாதிரியான சினிமா தான் எடுக்கணும், இந்த மாதிரியான சினிமா எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விவாதம், அதையும் தாண்டி இப்ப இந்த அரங்கத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட இது மொழி அப்படின்ற ஒரு நல்ல தரமான படத்திற்கு கிடைத்த வெற்றி சந்தோஷமா எல்லாரும் கொண்டாடுறதுக்கு வந்திருக்கோம். அந்த இடத்தில் இன்னொரு படத்தோட பெயரை சொல்லி சொல்லி கம்பேர் பண்றது முதல்ல தப்பு. ஆமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தப்பு. அது எந்த வகையிலும் பொதுவா அந்த சிவாஜின்னு சொல்றது அது தப்பு. அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த சந்தோஷத்தில் இன்னொருத்தரை நம்ம சண்டைக்கு இழுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் இதில் நல்ல படம் எது கெட்ட படம் எது அப்படின்னு சொன்னா பாக்குறவங்க எல்லாம் முட்டாளா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. 2000 ரூபாய் கொடுத்து பார்க்கணும்னு எனக்கு தோணுது, நான் பாக்குறேன். என்ன முட்டாள்னு சொல்றதுக்கு யாருக்கும் இங்கே தகுதி கிடையாது. அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கொள்கிறேன், உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். நான் டெமோக்ரஸின்னு சொல்லிட்டீங்க. நீங்க நல்ல படம் எடுக்கணும்னு போராடுறவங்க போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. போராடியவர்களுக்கு பின்னால என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தா மகேந்திரன் சாரையும் என் பக்கத்தில் அமர்ந்திருக்க எங்கள் குருநாதரையும் கேட்டாதான் தெரியும் இந்த தமிழகம் எங்க தூக்கி வச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இறந்ததற்கு பின்னால் பாரதியை கொண்டாடக்கூடிய உலகம் தான் இது. சாகும்போது 4 பேரு. இப்ப இன்னைக்கு அவருக்கு வருஷம் பூரா நீங்க நினைவு நாள், பிறந்த நாள், இதெல்லாம் யாருக்கு தேவை? சினிமான்றது எல்லாம் கலந்தது. ஒரு குடும்பம் மாதிரி தான், ஒரு வீடு மாதிரி தான். அதனால அந்த விமர்சனத்தை முதலில் ஓரங்கட்டி வச்சிடலாம். அதை வச்சாச்சு, அதை வச்சிடணும். வச்சுட்டு ஏன் ஒரு நல்ல கதையம்சம் உள்ள படங்கள் வருவதில்லை அப்படின்ற விவாதத்தை ஆரம்பிக்கும். மக்களுக்கு பிடிச்சா நல்ல படம் சார், அவ்வளவுதான் சார். நான் போய் கரகாட்டக்காரன 2 தடவை பார்த்தேன், மனசு விட்டு சிரிச்சிட்டு வந்தேன்னா நல்ல படம், அவ்வளவு. என்னை சந்தோஷப்படுத்துறது நல்ல படம் தான். அதுல என்ன தரம் பிரிப்பதற்கு நான் யார்? அது பிரிக்க கூடாது. அதனால நல்ல கதையம்சம் உள்ள படங்கள் ஏன் வருவதில்லைன்னு ஆரம்பிங்க. அதுக்கு பதில் இருந்தா தெரிஞ்சவங்க சொல்லட்டும், இல்லன்னா கடைசியா என்கிட்ட வாங்க, நான் சொல்றேன். இப்ப முதல்ல உங்ககிட்ட வந்துடுறேன். கதைக்காக கதாநாயகனா, கதாநாயகனுக்கா கதையா? சார், கதைக்காக தான் கதாநாயகன், அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. இப்ப நான் எல்லா படமும் பார்ப்பேன் சார். எனக்கு நான் பொல்லாத பெண் கூட பார்த்திருக்கேன் சார், பழிக்கு பழி பழி வாங்கும் புலி கூட பார்த்திருக்கேன் சார். எனக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும் சார். நான் போய் சிரஞ்சீவி படம் பார்ப்பேன், நாகார்ஜுனா படம் பார்ப்பேன், கிருஷ்ணா படம் பார்ப்பேன், எல்லா படமும் பார்ப்பேன் சார். எனக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும். நான் எடுக்கும் படம் என்னுடைய ஆத்ம திருப்திக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த படம் வேணும் அப்படின்றதுதான். அதனால இந்த கதைக்காக சாரான்னு சொல்லி திரும்ப போனீங்கன்னு சொன்னா நான் சொல்றேன் சார், இந்த 100 கோடி ரூபாய் வியாபாரத்தில் சிவாஜி ஒரு புதுமுக நாயனை வச்சு எடுக்க முடியுமா? ஒரு தமிழ் சினிமா இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்பது, அதை பெருமைப்பட்டுக்கணும். கண்டிப்பா அது வேணுமா வேணாமான்னு பார்க்கவங்க டிசைட் பண்ணிக்கிறட்டும். அப்படித்தான் போகணுமே தவிர ஸ்டார் இல்லாமல் படம் எடுக்க முடியுமா? எடுக்கவும் முடியும்.
அது மட்டுமல்ல, சிவாஜி படத்தினுடைய பெருமை என்னன்னா நேஷனல் நெட்வொர்க்ல வரைக்கும் இன்னைக்கு எல்லா பேப்பர்களுடைய ஹெட்லைன்ஸ் வரைக்கும் ஒரு தமிழ் சார் cinema முதல்ல pan regional ஆ போயிருக்கு. ஒரு விஷயத்தை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஆமா. சைப்ரஸ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் நானும். சைப்ரஸ்ல போய் தமிழ் சினிமான்னு ஒரு படத்தை எடுத்துட்டு இன்டர்நேஷனல் பெஸ்டிவல்ல 2 அவார்டையும் வாங்கிட்டு வந்தேன். எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் இன்னைக்கு கொண்டாடினாங்க? அன்னைக்கு அடையாளப்படுத்த முடியல. அன்னைக்கு கிடைக்காத அடையாளம் இன்னைக்கு தமிழ் சினிமா சிவாஜிக்கு கிடைச்சிருக்குன்னா சந்தோஷப்படுங்க. எல்லா சேனல்லையும் சிவாஜி பத்தி சொல்றாங்கன்னா ஒரு தமிழனுடைய படம் கிடைச்சிருக்கு, சந்தோஷப்படுங்க. அவ்வளவுதான். அப்படி சந்தோஷப்பட்டுக்கிறதுமே தவிர அதில் உள்ள குறைய போய் நம்ம பேசணுன்ற அவசியம் கிடையாது. ஆமா. கதை எப்பொழுதுமே சினிமாவில் முக்கியம். விவேக் அவர்களை ஒரு கேள்வி கேட்க வேண்டும் நினைக்கிறேன். மொழி ஹானஸ்ட் பிலிம், கமர்ஷியல் பிலிம்ஸ், டிஸ்ஹானஸ்ட் பிலிம். வாட் இஸ் குட் பிலிம், வாட் இஸ் பேட் பிலிம்? அதாவது எதுவும் கெட்ட படம், கெடாத படம் அப்படிலாம் எதுவும் எனக்கு தோணல. எல்லாமே கலை வடிவங்கள் தான். கலை வடிவங்கள் சொசைட்டில ஒவ்வொரு லெவலுக்கு போய் சேருது, அவ்வளவுதான். எல்லாரையும் சென்று அடையும் படங்கள் ஒரு ரேஞ்சில் இருக்கும். சிலரை மட்டும் சென்று அடையும் படங்கள் வேற ஒரு ரேஞ்சில் இருக்கும். ஆனால் சில படங்கள் தான் மக்களை தங்கள் லெவலுக்கு எஜுகேட் பண்ணி எடுத்து வரும். பல படங்கள் மக்களுடைய ரசனைக்காக அது வரைக்கும் இறங்கி போய் எடுக்கப்படுது, அவ்வளவுதான். ஞானி சாரை பத்தி இப்ப சொன்னார், அவர் நிறைய சொன்னார். அதெல்லாம் ரொம்ப அறிவுபூர்வமான விஷயங்கள் தான். ஆனால் இன்னைக்கு சினிமாவை டிசைட் பண்றது யாரு? ஒரு ராதா மோகனோ அல்லது ஒரு பிரகாஷ் ராஜோ மட்டுமல்ல. இப்ப சிவாஜியை கெட்ட படம் அப்படின்னு நம்ம ஒதுக்கிட முடியாது. அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 6 கோடி பேரும் கெட்டவர்களா அப்படின்ற மாதிரி வந்துரும். கெட்டதை சப்போர்ட் பண்றவன் கெட்டவன், நல்லதை சப்போர்ட் பண்றவன் நல்லவன். அப்ப சிவாஜியோட ஸ்டூபண்டஸ் சக்சஸ் பார்க்கும்போது அப்ப எல்லாருமே அந்த மாதிரி படங்களை எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி முடிவுக்கு நம்ம போக முடியாது. இது பணம் போடப்பட்டு நடத்தப்படுகிற ஒரு தொழில், பிசினஸ். இந்த பிசினஸ் பல பேரை சார்ந்து இருக்குது. ஆக ஒரு வெற்றியை கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்ற கட்டாயத்துக்கு ஒரு டைரக்டரோ ஒரு ப்ரொடியூசரோ தள்ளப்படுறார். அங்க அதனால நிறைய காம்ப்ரமைசஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அது பாக்கெட்டா நிறைய பீப்புளையும் போய் சேர வேண்டியதா இருக்கு. ஆனால் ஒரு விஷயத்துக்காக நான் ராதாமோகனை பாராட்டுவேன். அவர் சொன்ன மாதிரி சிவாஜி மாதிரி ஒரு படத்தை நிச்சயமா ராதாமோகன் எடுக்க விரும்ப மாட்டார். எடுக்க முடியாதுன்னு இல்ல, ட்ரை பண்ணலாம். அவரும் ஒரு 10 அசிஸ்டன்ட் டைரக்டரை வச்சு டிஸ்கஷன் ஆரம்பிச்சாக்க, சார் இதை சுவிட்சில் இந்த சாங் வச்சிடலாமே, அந்த பொண்ணை ஒரு பொண்ணு சும்மா வேஸ்டா தானே சார் ஒரு தங்கச்சி கேரக்டர் இருக்குது, அதை வேணா வில்லனை வச்சு ரேப் பண்ணிடலாமே, அவங்க அழுவாங்க, அப்படியே அதுக்கு ஒரு வித்தியாசத்தை சொல்லி ஒரு சாங் வாங்கிடலாமே அப்படின்னு நம்ம அது எவ்வளவோ நம்ம அதுக்கு தேவையான கமர்ஷியல் சினிமாவுடைய நுணுக்கங்களை எல்லாம் அதுக்குள்ள சேர்த்து பண்ணலாம். ஆனா அதை அவர் பண்ற டைப் கிடையாது. அவருடைய படங்கள் வேறு, அவருடைய சிந்தனை வேறு. அவருக்கு கிடைத்த பிரகாஷ்ராஜ் எடுத்த பணத்தை எல்லாம் இந்த சினிமாவுக்குள்ளே போட்டு பரீட்சார்த்தங்கள் பண்ணிட்டு இருக்க பிரகாஷ்ராஜுக்கு என்னுடைய வந்தனங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். அதே மாதிரி ராதாமோகனுடைய முயற்சிகளும் தொடர வேண்டும். நல்ல சினிமா கெட்ட சினிமான்னு எதுவும் கிடையாது. ரசிக்கப்படும் சினிமா ரசிக்கப்படாத சினிமான்னு தான் இருக்குது. ஆக நல்ல விஷயங்களை கொடுத்தால் ரசிக்கப்பட்டுக் கொண்டேதான் இருக்கும், எந்த வடிவத்தில் கொடுத்தாலும் என்று கூறி இந்த அளவில் என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். தமிழ் சினிமால இந்த மொழி என்பது ஒரு மூமெண்டா இருக்கு, இன்னைக்கு எல்லாம் கொண்டாடுறோம். இது ஒரு மூமெண்டாக மாறுமா மாறாதா? ஃபியூச்சர் ஆஃப் தமிழ் சினிமா என்ன என்று இங்குசாமி அவர்கள் உங்களுடைய ஒப்பீனியன் நான் மொழி எடுத்து சொல்லுங்க. இந்த படம் பார்த்துட்டு வெளியில வரும்போது மனசு முழுக்க மிகப்பெரிய அமைதியும் ஒரு சாந்தமும் இருந்துச்சு. அந்த சாந்தமும் அமைதியும் இந்த விழாவில் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். மிகப்பெரிய தன்மையான ஒரு படம். இந்த படத்துல வேலை பார்த்த கேமராமேன், மியூசிக் டைரக்டர், பிரகாஷ் ராஜ் சார், ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் டைரக்டர், லிரிக் ரைட்டர் எல்லாருமே. அப்படி ஒரு படம் அமையணும்னா, எல்லாரும் வரிஞ்சு கேட்டுட்டு வேலை பார்க்கணும்னா, அதுக்கு ராதாமோகன், விஜி, பிரகாஷ் சார் இவங்க எல்லாம் தீர்மானிச்ச ஒரு கதை ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு கதை இருந்ததுன்னா இங்க எல்லாருமே வேலை பார்க்க ரெடியா இருப்பாங்க. ஒரு படம் அப்படிதான் அமையும். ஒரு கதை எல்லாருக்குள்ளயும் அப்படி ஒரு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணா எல்லாருமே தன்னுடைய வேலையை சரியா பாத்துருவாங்க. இங்க காசுக்காக மட்டுமே வேலை பார்க்கறதுக்கு இல்லங்கிறது இந்த மாதிரி நல்ல படத்துல கமர்சியலா எழுதுற லிரிக் ரைட்டர்ஸோ, கமர்சியலா படம் பண்ற இன்னொரு மியூசிக் ரைட்டரோ கூட ஆத்ம ரீதியான உண்மையான ஆர்வத்தை அந்த படத்துக்குள்ள முழுமையா காட்டுவாங்க. அதுக்கு ஒரு கதை கண்டிப்பா தூண்டிவிடும். அப்புறம் என்ன மாதிரி பிடியும் எழுப்பித்தாலும் அது அந்த கலைஞனுடைய அவங்க முடிவு செய்யணும் அந்த ஆத்ம திருப்தியை. அது கமர்சியல் படமோ அது ஆர்ட் படமோ என்ன மாதிரி படமா இருந்தா சரிதான். பார்க்க ரசிகனும் அப்படிதான். நான் ரஜினிகாந்துடைய தீவிர ரசிகன். எனக்கு மொட்டை கலையும் பிடிக்கும், சிவாஜியும் பிடிக்கும், மொழியும் பிடிக்கும். ரெண்டுக்கும் எனக்கு வித்தியாசம் கிடையாது. நன்றி இலங்குசாமி அவர்களே.